ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கேம்கோ பவர் ரிப்பர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. எதெல்லாம் அறுக்கலாம், அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க, அதை அறுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியே அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம டிராக்டர் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஷின் வாங்க வேண்டிய ஐடியா கூட அவங்களுக்கு கூட இருக்கலாம், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார், பட்டுப்பூச்சி தலை அறுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் அந்த மாதிரியான பார்ட்டி வரும்போது யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அறுத்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு அந்த வீடியோவும் வரும். இப்போ என்னென்னா, இப்போ தட்டு மாட்டுக்கு தீவன பயிர், அந்த சோளா தட்டுன்னு எரிக்கிறாங்களே, அந்த மாதிரி அதை எரிச்சிருக்காங்க ஒரு இடத்துல அறுத்தோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் போட போகிறேன், இந்த லாஸ்ட்டில் அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க, சோளா பயிர் அறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. என்னான்னு கேட்டாங்கன்னா, சோளா பயிர் இப்படி தான் ஒரு 2 ஏக்கரை எரிச்சிட்டுக்கிறோம், அது ஆள் வச்சு அறுக்கணும், அதிகமாக இருக்குது கூலி, அதனால் நம்ம இந்த மிஷினில் அறுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, தெரியல நம்மளுக்கு. அப்போ ஃபஸ்ட்டில் சரியாக தெரியல, அப்புறம் ஓட்டி பார்த்த அப்புறம் தான் தெரியுது, கரெக்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. எப்படின்னா, ஒரு க்ளீனாக நெல் நம்ம அறுக்கோம்ல, நெல்லுக்கு தான், நெல் அறுக்க தான் ஃபுல்லுடைய ஃபோக்கஸும். அதே மாதிரி இந்த சோளத்தட்டை அறுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கிளியராக வந்துச்சு. நெல் அறுக்கிற மாதிரி நம்மளுக்கு கிளியராக, என்ன ஒரு இறைச்சலும் இல்லாமல், ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் கிளியராக வந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, உளுந்து அறுக்க முடியுமான்னு கேட்டாங்க. உளுந்து அது ஒரு கொடி வகையாக சேர்ந்துதான், அதனால் அது அறுக்க ஆகாதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது கொடின்னும் போது அது சுற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் அது ஏதாச்சும் அறுத்துருந்தால் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. அதை பார்க்கலாம், எந்த அளவுக்கு அது அறுக்குதா இல்லை அறுக்கிறது இல்லையான்னு சொல்லிட்டு.
எடு